ஒரு சூப்பர் யம்மியான சேமியா பாயசம் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்களா? பால் 1 லிட்டர், கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சேமியா 100 கிராம், அது குட்டி குட்டியாக உடச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப் ஃபுல்லாக நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 5 எடுத்துக்கோங்க. மில்க் மேட் 200 ml, சர்க்கரை 1/4 கிலோ, அண்ட் கடைசியாக நான் வீடியோவில் காமிச்சிருக்க ஜவ்வரிசி 100 கிராம். அந்த ஜவ்வரிசியை 2-3 தடவை கழுவிட்டு அதை நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியோடு தான் நம்ம பாலில் சேர்த்து போகிறோம். அது வேகிற டைமில் பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே சேமியாவையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். சேமியா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் நெய் விட்டுட்டு சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருகிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை பாலில் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேமியா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதையும் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேமியா நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இடையில கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த பாயசத்துக்கு எந்த அளவுக்கு நட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஓகே, இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பில் நட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய் விட்டு அதில் முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம திராட்சையை போட்டு அது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. மற்ற நட்ஸை சாப் பண்ணியே போட்டுக்கலாம். நான் பாதாம் மட்டும் எடுத்திருக்கேன். அதை நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு அதை பாயாசத்துக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாயாசம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனால் போகுதுங்க. அந்த டைமில் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக அதில் ஏலக்காய் பவுடர் இல்லைனா ஏலக்காய் என்ன மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் யம்மியான சேமியா பாயசம் ரெடி. இதை சில்லுன்னும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.